Welcome to Startup Hope Academy. In this video, we are going to see 6th Standard English, Term 1, Unit 2, Prose. When the trees walked, மரங்கள் நடந்தபோது. Warm up. Look at this picture. இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தில் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் மரத்துலேருந்து தொங்குற அந்த விழுதுகளை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் மரத்தில் ஏறுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஒரு கேர்ள் என்ன பண்ணுறா, மேலே இருக்கிற குருவி கூட்டை பைனாக்குலர் மூலமாக பார்த்துட்ருக்குறா. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, புக்கு படிக்கிறாங்க. கொஞ்சம் பேர் மரத்து மேலே ஏறுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கொஞ்சம் பேர் ஜம்ப் பண்ணி விளையாடுறாங்க இல்லையா? இதுதான் இந்த பிக்சரில் இருக்குது. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டிஸ்கிரைப் த பிக்சரை டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரைப்னால் விவரிக்கணும். எப்படிலாம் நீங்கள் அதை விவரித்து சொல்லலாம். யூ கேன் பிகின் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் பிக்சர் இஸ் அபவுட். இந்த பிக்சர் எதை பற்றி சொல்லுது? திஸ் பிக்சர் இஸ் அபவுட் அ ட்ரீ அண்ட் இட் யூசஸ். ஓகே, இந்த பிக்சரில் நம்ம எதை பார்க்குறோம்? we can see children are playing, isn't it? நெக்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். there are என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்குரில் இருக்குது, மங்கி இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க. there are birds, squirrel and monkeys on the tree. அப்புறம் இந்த ட்ரீ எங்கே இருக்குது பாருங்கள். ஊரை விட்டு தூரம் தள்ளி இருக்குது. வீடுகள்லாம் அங்கே தூரமாக இருக்குது. the tree is far away from the settlement. குடியேற்ற பகுதியை தாண்டி தள்ளி இருக்குது. அப்புறம் வேறு இந்த மரத்தில் என்ன இருக்குது பாருங்கள். ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? there are lots of fruits on the tree. ஓகேவா? இது போல் நம்ம இந்த ட்ரீயை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங்? அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? டிஸ்கிரைப் தியர் ஆக்டிவிட்டீஸ். அவங்க பண்ணுற அந்த செயல்களை விவரிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சில்ட்ரன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இல்லையா? த சில்ட்ரன் ஆர் பிளேயிங். என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்க? தே ஆர் பிளேயிங் ஃப்ராக் ஜம்பிங், ஸ்விங்கிங் அண்ட் கிளைம்பிங் ஆன் த ட்ரீ, isn't it? வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க? ஒன் ஆஃப் த கேர்ள் இஸ் வாட்சிங் அ பேர்ட், ஒன் இஸ் ஃப்ளக்கிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் ஒன் இஸ் ரீடிங் அ புக். சம் ஆர் ட்ரையிங் டு கிளைம்ப் அப் த ட்ரீ. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். would you like to be in their place? உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல போய் இருக்கிறக்கு ஆசை இருக்கா? if so, what would you enjoy the most? அது போல் உங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிதுன்னா நீங்கள் எதை ரொம்ப என்ஜாய் பண்ணி செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது போல் பிளேஸ் கிடச்சிதுன்னா நம்மளும் விளையாடுவோம் ஆசையாக போயிட்டு இல்லையா? நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே? ஸோ நம்ம எழுதிக்கலாம். எஸ், ஐ வுட் லைக் டு பி இன் தியர் பிளேஸ். ஐ என்ஜாய் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ட்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா மரத்தில் இருந்து பழங்களை பறித்து திங்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ நம்ம எழுதிக்கலாம் ஐ என்ஜாய் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ட்ரீ அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இனிமேல் நம்ம லெசனுக்குள்ளே போகலாமா? லெசன் என்னன்னு பாருங்கள். செக்ஷன் 1. நமக்கு இந்த லெசன் 3 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு செக்ஷனை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோக்களில் செகண்ட் செக்ஷன், தேர்ட் செக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? ரீடிங். Listen to your teacher read the first part of the story. Many things described in the story can be seen in the picture. Find and name them. பாருங்கள், பிக்சர் பாருங்கள். அதாவது நம்ம இப்போ படிக்க போகிற ஸ்டோரியில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த பிக்சரில் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய மரம் இருக்குது, மேங்கோ ட்ரீ. அதில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, அசோகா ட்ரீஸ் நிற்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பங்களா இருக்குது. அந்த பங்களா கீழே அந்த வெராண்டாவில் தாத்தாவும் பேரனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் திராட்சை கொடி படர்ந்துருக்குது. அப்புறம் நிறைய பூக்கள் செடிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் அப்புறமா பாருங்கள், உள்ள ஒரு பழைய அவுட் ஹவுஸ் இருக்குது. அங்கே மரம் பக்கத்தில் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் அந்த பிக்சரில் இருக்குது. லெசன் என்னன்னு பார்க்கலாம். இந்த லெசனில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லெசனை எழுதின ஆத்தர், when the trees walked அப்படிங்கிற இந்த லெசனை எழுதின ஆத்தரோட நேம் ரஸ்கின் பாண்ட். இவர் ஒரு ஃபேமஸ் ரைட்டர். அவருடைய தாத்தா கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். One morning while I was sitting beside grandfather on the veranda steps,
ஒரு நாள் காலையில் நான் கிராண்ட்ஃபாதர் கூட வெரண்டாவோட ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்கும்போது ஐ நோட்டீஸ் த ட்ரெண்டல் ஆஃப் அ க்ரீப்பிங் வைன் ட்ரையலிங் நியர்பை. ட்ரெண்டல் அப்படின்னா கொடி, அதாவது இந்த திராட்சை செடியில் வந்து கொடிகள் வரும் இல்லையா, இங்கே பாருங்கள் பிக்சரில் இருக்குது பாருங்கள், அதோட கொடிகள் படர்ந்து சுருள் சுருளாக இருக்குல்ல, கம்பி சுருள் போல், இதுதான் ட்ரெண்டல். அண்டு க்ரீப்பிங் வைனுங்கிறது இந்த இப்படி படர்ந்து போகிற இந்த செடிகளில் தான் க்ரீப்பிங் வைன், அதாவது திராட்சை செடி, திராட்சை கொடியை தான் க்ரீப்பிங் வைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆத்தர் எதை நோட்டீஸ் பண்ணார் அப்படின்னா, திராட்சை செடியோட ட்ரெண்டில் அந்த கொடி வந்து அப்படியே தாத்தா பக்கத்தில் அருகில் நகர்ந்து வர்றதை நான் கவனித்தேன் அப்படின்ட்டு ஆத்தர் சொல்கிறாரு. As we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the trendle moving slowly towards grandfather. அதாவது நார்த் இந்தியன் வின்டர்னால் வட இந்திய பகுதியில் வந்து குளிர் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த வட இந்திய குளிர் காலத்தில் சாஃப்ட் சன்ஷைன், ஒரு மென்மையான சூரிய ஒளியில் நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்போது அப்படி உட்காந்துருக்கும்போது அந்த ஐ சா த ட்ரெண்டல் மூவிங் ஸ்லோலி டுவர்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர். டுவர்ட்ஸ்னால் அவங்க நம்மளை நோக்கி. எதை நான் பார்த்தேன் அப்படின்னா, அந்த கம்பிச்சுருள் போன்ற அந்த கொடி வந்து மெதுவாக நகர்ந்து வர்றதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. 20 minutes later it had crossed the step and was touching his feet. 20 நிமிடம் கழித்து அது படிகளை தாண்டி தாத்தாவோட கால்களை தொட்டுக்கிட்டு இருந்துச்சு. பிக்சர் பாருங்கள், பார்த்தீங்களா, அந்த கொடியானது அப்படியே மூவ் பண்ணி தாத்தா பக்கத்தில் வந்திருக்கு இல்லையா, இதை தான் அவர் பார்த்துருக்கிறாரு. There is probably a scientific explanation for the plant's behavior. இந்த மாதிரி பிளான்ட் தாவரங்கள் நடந்துக்கிறதுக்கு விஞ்ஞானபூர்வமான விளக்கம் இருக்கலாம், நிச்சயமாக ஒரு விளக்கம் இருக்கும். சம்திங் டு டூ வித் லைட் அண்ட் வார்ம்த் பெர்ஹாப்ஸ். ஒருவேளை அந்த சூரிய ஒளியும் அதோட கதகதப்பான அந்த சூழ்நிலையும் தான் இதுக்கு காரணமாக இருக்கலாம். பட் ஐ லைக் டு திங்க், நான் என்ன நினைக்க விரும்புகிறேன் அப்படின்னா, இட் மூவ்ட் அக்ராஸ் த ஸ்டெப்ஸ் சிம்ப்ளி பிகாஸ் இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். தாத்தா பக்கத்தில் அந்த கொடி வரணும்னு ஆசைப்பட்டதுனால அது நகர்ந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ட்ராயிங் க்ளோஸ் டு ஹிம். ஒருவர் எப்போதும் என் பக்கத்தில் நெருக்கமாக வர்றதை போல் நான் உணர்ந்தேன். Sometimes when I sat by myself beneath a tree, I would feel rather lonely. But as soon as grandfather joined me, the garden became a happy place. இப்போ நான் எப்போயாவது தனியாக போய் மரத்தடியில் உட்காந்தா தனியாக இருக்கிறது போல் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் எங்கள் தாத்தா என் கூட வந்து உட்காந்துருந்தா அந்த கார்டனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது போல் உணர்வேன் அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்கிறாரு. Grandfather served many years in the Indian Forest Service, and it was natural that he should know trees and like them. தாத்தா வந்து இந்திய வன இலாக்கா துறையில், அதாவது இந்திய வன சேவையில் அவர் ரொம்ப வருஷமாக பணி புரிஞ்சிருக்கிறாரு. அதனால் அவருக்கு காடுகளை பற்றியும் அங்கே உள்ள மரங்கள் பற்றியும் அவருக்கு எல்லாமே நேச்சுரலாக நல்லாவே தெரியும். அண்ட் அதை ரொம்ப விரும்பவும் செய்தார். On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun. ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா பணி ஓய்வு பெறுறது. அவர் பணி ஓய்வு பெற்றதுக்கப்புறமா டேராடூனுக்கு வெளியில் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய பங்களாவை கட்டினார். அது மட்டும் இல்லை, பிளான்டிங் ட்ரீஸ் ஆல் அரவுண்டு, லைம், மேங்கோ, ஆரஞ்ச் அண்ட் கோவா, ஆல்சோ யூக்கலிப்டஸ், ஜக்ரண்டா அண்ட் பெர்சியன் லைலாக்ஸ். பங்களா மாத்திரம் கட்டலை, அங்கே வந்துட்டு நிறைய செடிகளையும் மரங்களையும் நட்டு வச்சார். அதாவது என்னென்ன மரங்கள் அப்படின்னா, லைம்னா எலுமிச்சை மரம், எலுமிச்சை, மாமரம், ஆரஞ்சு, கொய்யா, இது போன்ற மரங்களை நட்டினார். கூடவே மெடிசினல் வேல்யூ உள்ள, அதாவது மருத்துவ குணங்கள் கொண்ட மரங்களையும் நட்டி வச்சார். யூக்கலிப்டஸ், ஜக்ரண்டா அண்டு பெர்சியன் லைலாக்ஸ். யூக்கலிப்டஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது வந்துட்டு நிறைய அதிலேருந்து தைலம்லாம் தயாரிப்பாங்க. ஜக்ரண்டா மரங்கள் வந்து பார்க்குறதுக்கு வானத்தை பார்க்குறது போல் அந்த நேரத்தில் பூக்கள் பூத்து குலுங்கும், அதனால தான் அதுக்கு பேர் ஜக்ரண்டா அப்படின்னு பேர். அண்டு அதை போல் அடுத்தது வந்து பெர்சியன் லைலாக்ஸ் அப்படின்னா இளஞ்சிவப்பு அப்படின்னு அர்த்தம். இது வந்து மரம் இளஞ்சிவப்பு கலரில் அழகாக பூத்து குலுங்கும். ஓகேவா. இந்த ஃபர்டைல் டூன் வேலி plants and trees grew tall and strong. ஃபர்டைல் அப்படின்னா ரொம்ப வளமிக்க மண் அப்படின்னு அர்த்தம். டூன் வேலி அப்படின்னா பள்ளத்தாக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த டூன் வேலியில்
அங்கே அந்த மணல் வந்து ரொம்ப வளமிக்கதாக இருந்ததுனால plants and trees grew tall and strong. தாவரங்களும் மரங்களும் ரொம்ப உயரமாகவும் வலுவாகவும் வளர்ந்தன. There were other trees in the compound before the house was built. அங்கே வீடை கட்டுறதுக்கு முன்னாடி வேறு நிறைய மரங்கள்லாம் அங்கே காணப்பட்டுச்சுது. Including an old people that had forced its way through the walls of an abandoned outhouse, knocking the bricks down with its vigorous growth. People அப்படின்னா அரச மரம். அதாவது அந்த காம்பவுண்டில் வந்து அங்கே ஒரு ஓல்டு அரச மரம் இருந்துச்சு. நம்ம பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஓல்டு ஹவுஸு, அங்கே அரச மரம் இருக்குதா. அரச மரம் வந்து ரொம்ப விகாரஸ் growth உடையது. விகாரஸ் அப்படின்னா ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வளரக்கூடியது அந்த அரச மரம். அது என்ன பண்ணும், வீட்டில் உள்ள செங்கல் இதெல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு வளரக்கூடிய சக்தி வாய்ந்தது. அபண்டட் அப்படின்னா கைவிடப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அந்த கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்பட்ட அந்த வீட்டை தொலைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளோடி வளர்ந்து வந்துருந்துச்சுது அந்த மரம். அதாவது பீப்புள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ அப். இந்த மரங்கள் வந்து எப்போவுமே தங்களை ரொம்ப பெருமையாக காமிச்சிக்கும். ஈவன் வென் தேர் இஸ் நோ ப்ரீஸ், தென்றல் ப்ரீஸ்னால் தென்றல் இல்லை, அங்கே தென்றல் காற்றே இல்லைனா கூட தேர் ப்ராட் செஸ்டட் ஸ்லிம் வெஸ்டட் லீவ்ஸ் வில் ஸ்பின் லைக் டாப்ஸ் டிட்டர்மைன் டு அட்ராக்ட் யுவர் அட்டென்ஷன் அண்ட் இன்வைட் யூ இன் டு த ஷேடு. இந்த அரச மரத்தோட இலைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? மேல் பகுதி ப்ராடாக அகலமாகவும் கீழே வர வர ஸ்லிம்மாக ஒல்லியாகவும் இருக்கும். அதுதான் இங்கே ப்ராட் செஸ்டட், அதோட மேல் பகுதியை அகன்ற மார்பு பகுதின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லிம் வெஸ்டட்னா மெல்லிய இடுப்பு பகுதி போன்று அந்த இலைகள் காணப்படுதுன்னு இந்த ஆத்தர் அதை வர்ணிச்சிருக்கிறாரு. ஈவன் வென் தேர் இஸ் நோ ப்ரீஸ், அங்கே தென்றல் காற்றே வீசலைனா கூட அந்த ப்ராட் செஸ்டட் ஸ்லிம் வெஸ்டட் லீவ்ஸ் என்ன பண்ணும், ஒரு பம்பரம் சுழற்றுறது போல் தன்னை சுற்றி காமிச்சிக்கிடுமா. அது எதுக்காக அப்படின்னா டு அட்ராக்ட் யுவர் அட்டென்ஷன், நம்மளோட அட்டென்ஷனை கவர்றதுக்காகவும், அண்ட் இன்வைட் யூ இன் டு த ஷேடு, அதோட நிழலுக்கடியில் நம்மளை வந்து அமர்வதற்கு நம்மளை அழைக்கிறதாகவும் அதை கூறப்பட்டிருக்கு. Grandmother had wanted to people tree cut down, but grandfather had said, let it be, we can always build another outhouse. ஏன்னா அது வீட்டெல்லாம் தொலைச்சிக்கிட்டு உள்ளே வளருது இல்லையா, அதனால் பாட்டி என்ன நினச்சாங்கன்னா அந்த பீப்புள் அந்த அரச மரத்தை வெட்டிடலாம் அப்படின்னு. ஆனால் தாத்தா வந்துட்டு அதை லெட் இட் பி, அது இருக்கட்டும், அதை வெட்ட வேண்டாம் அப்படின்னு தாத்தாவுக்கு மரங்கள் மேலே இருந்த ஆசையில் அதை இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. we can always build another outhouse, நம்ம இன்னொரு அவுட் ஹவுஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. grandmother didn't mind trees, பாட்டி வந்து மரங்களை பொருட்படுத்தவே இல்லை. But she preferred growing flowers and was constantly ordering catalogs and seeds. பாட்டிக்கு வந்து மரங்களை வந்து அது அவங்க மரங்களை ஒரு பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் எதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா பூஞ்செடிகளை வளர்க்குறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அண்டு கூடவே அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த கேட்லாக்லாம் பார்த்துட்டு நிறைய விதைகள் பூஞ்செடிகளுக்கான விதைகளை ஆர்டர் பண்ணி வாங்கி வளர்க்க விரும்பினாங்க. Grandfather helped her out with a gardening knot because he was crazy about flower gardens, but because he liked watching butterflies, and there's only one way to attract butterflies, he said, and that is to grow flowers for them. தாத்தா வந்து பாட்டி பூஞ்செடி வளர்க்குறதுக்கெல்லாம் உதவுனாங்க. எதுக்காக உதவுறாங்க அப்படின்னா அவங்க இந்த பூஞ்செடிகள் மேலே இருந்த ஒரு வெறித்தனமான கிரேசி அப்படின்னா அது ரொம்ப ஆவலாக அப்படி கிடையாது. எதுக்காக அப்படின்னா அங்கே வந்து இந்த பூக்கள் இருக்கிறதுனால நிறைய பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வருது. அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பட்டாம்பூச்சிகளெல்லாம் கவர்ந்து இழுக்கணுன்னா பூக்கள் உள்ள செடிகளை வளர்க்கணும். தேர்ஸ் ஒன்லி ஒன் வே டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸை, அது மாத்திரம்தான் பட்டர்ஃப்ளைஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சரியான வழி அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதனால தான் அண்ட் தேட் இஸ் டு க்ரோ ஃப்ளார்ஸ் ஃபார் தம், அதுக்காக செடிகளை வளர்க்குறதுக்கு அவர் உதவி செஞ்சார். இதோட ஃபஸ்ட்டு செக்ஷன் முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம டூ யூ நோ பார்க்கலாம். டூ யூ நோ இந்தியா ஹேஸ் மோர் தேன் 17,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். தமிழ்நாடு வித் மோர் தேன் 5,000 ஸ்பீசிஸ். நியர்லி 1/3 of the total flora of India probably has the highest diversity in India. இந்தியாவில் 17,000க்கும் மேற்பட்ட பூச்செடி வகைகள் உள்ளது.
இதில் தமிழ்நாட்டில் 5000 பூ இனங்கள் காணப்படுது. இந்தியாவில் உள்ள மொத்த பூஞ்செடி தாவரங்களில் 1/3 பங்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இது இந்தியாவில் அதிக பன்முகத்தன்மையை கொண்டுள்ளது. டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். When did the garden become a happy place for the author? எப்போ அந்த கார்டன் ஒரு மகிழ்ச்சியான இடமா மாறிச்சு ஆத்தருக்கு? அதாவது இந்த ஆத்தர் நமக்கு ரஸ்கின் பாண்ட் இல்லையா, அவர் தனியாக மரத்தடியில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் தாத்தா அவர் கூட உட்காந்துருந்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அந்த தோட்டமும் மகிழ்ச்சியாக இருந்தது இல்லையா? ஸோ நம்ம எழுதிக்கலாம். The garden became a happy place for the author when his grandfather joined him. The garden became a happy place for the author when his grandfather joined him. எப்போ உங்கள் தாத்தா அவர் கூட சேர்ந்து உட்கார்றாரோ அப்போந்தான் கார்டன் மகிழ்ச்சியானதாக மாறிச்சுது. செகண்ட் கொஷின் பாருங்கள். What are the 2 reasons the author gives for the plants moving towards grandfather? அதாவது அந்த செடி தாத்தாவை நோக்கி வளர்ந்து வந்தது இல்லையா, அதுக்கு என்ன 2 காரணங்களை ஆத்தர் சொல்கிறாரு? Light and warmth are the 2 reasons the author gives for the plants moving towards grandfather. சூரிய வெளிச்சமும் கதகதப்பான ஒரு வெப்பமான சூழ்நிலையிலேருந்தான் செடிகள் வளரும். அந்த சூரிய வெப்பத்தை நோக்கி தான் வளர்ந்து போகும். ஸோ இந்த 2 ரீசனை தான் அவர் சொல்கிறாரு. Light and warmth are the 2 reasons of the author gives for the plants moving towards grandfather. ஓகேவா? தேர்ட் கொஷின் பாருங்கள். Why does the writer think that the people tree is a great show-off? அதாவது இந்த பீப்பிள் ட்ரீ, இந்த அரச மரம் தன்னை ரொம்ப பெருமையாக காட்டிக்கிறதுக்கான காரணம் ஏன் அப்படி காட்டிக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறாரு அவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா பீப்புள் ட்ரீ காற்று இல்லைன்னா கூட அதோட இலைகளை சொல்லட்டக்கூடிய தன்மை உள்ளது இல்லையா? இது எதுக்காக அப்படின்னு அவர் திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, மக்களை அட்ராக்ட் பண்ணி அதோட நிழலில் அமர்றதுக்கு இன்வைட் பண்ணுறது போல் அவர் திங்க் பண்ணியிருந்தார் இல்லையா? ஸோ நம்ம எழுதிக்கலாம். The people trees leaves will spin like tops. It attracts our attention and invites us into the shade. ஸோ நம்ம எழுதிக்கலாம். The people trees leaves will spin like tops. It attracts our attention and invites us into the shade. Next glossary. Glossary பாருங்கள். Fertile, able to produce a lot of plants or crops. ஃபர்டைல் அப்படின்னா ரொம்ப வளமிக்க அப்படிங்கிற அர்த்தம். அதாவது நிறைய பயிர்களையும் தாவரங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சத்து நிறைந்த, அதை தான் வளமான ஃபர்டைல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பெண்டட் அப்படின்னா கைவிடப்பட்ட, லெஃப்ட் வித்தவுட் கேர், எந்த ஒரு கவனமும் இல்லாமல் கைவிடப்படுறது. விகாரஸ், ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். விகாரஸ் அப்படின்னா அதாவது ரொம்ப ஆரோக்கியமாகவும் அதே சமயத்தில் பலமாகவும் இருக்கிறது தான் விகாரஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? தட்ஸ் ஆல் சில்ட்ரன். இதோட இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செக்ஷன் 2 பார்க்கலாம். இன்னும் நீங்கள் மிஸ்ஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிஸ்ஸு போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.